வேத புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இதை வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அதாவது இயேசுடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தங்கள் என்ன என்பதை குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது காரியம், நாம் ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கணும். அதான் கவனம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். பரிசுத்தம், வரப்போகிறவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ பரிசுத்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். லஞ்சம் வாங்குறவங்க பல்லத்து போக முடியுமா? போக முடியாது. வீடு சிகரெட் அடி பிடிக்கிறவங்க பல்லத்து போக முடியுமா? முடியாது. குடிக்கிறவங்க போக முடியுமா? முடியாது. கலப்படம் பண்ணுறவங்க போக முடியாது. ஏமாற்றவங்க போக முடியாது. அப்போது ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை பைபிள் இருக்குல்ல, நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ அது மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. இதில் சொல்லப்பட்டபடி எப்படிங்க வாழ முடியும்? முடியாத ஒன்றை ஆண்டவர் செய்ய சொல்ல மாட்டார். முதல்ல முடியும்னு விசுவாசிங்க. 2வது முயற்சி பண்ணுங்க. தேவன் கிருபை தருவார். நம்முடைய சொந்த முயற்சினால் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. அது உண்மை. சொந்த முயற்சினால் பரிசுத்தம் வாழ முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரு? நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் வரும்பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் 3 குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார்னு அந்த வசனத்தின் அடுத்த வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்க விரும்பணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், தினம் வேதமாசத்தை ஜெபிக்கணும், முடிந்த அளவு முயற்சிக்கணும். தேவன் கிருபை தருவார். அவர் உங்களை காத்துக்கொள்வார். அது அவருடைய பொறுப்பு. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் குடிப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சம்பாதிப்பேன், அவர் எப்படி வைக்கணும் வைக்கட்டும், அப்படி திமிராக நடந்தால் நரகந்தான். நீங்கள் பயபக்தியோட நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், எனக்கு நிறைய பிரச்சனை, போராட்ட முடியலை, ஆண்டவர் கிருபை தரணும்னு டெய்லி ஜெபம் பண்ணி வேறு வாசித்து முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படிதான் நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். தேவன் வருகிறார் நியாயாதிபதியாய். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து டிஃப்ரெண்ட் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழுவேன், பைபிள் எனக்கு இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதன்படி வாழ முயற்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் போதும், தேவன் கிருபை தருவார். அதுக்கு தான் நமக்கு ஜெபம், வேத வாசிப்பு, சர்ச்சை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போனோம். அந்த ஃபெலோஷிப் நம்மை பரிசுத்தத்தில் நடத்தும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது, வசனத்தை கேட்கும்போது நம்ம பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவோம். அதுக்கு தான் இந்த வழிகளை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒன்று. அடுத்து தேவ சித்தம் செய்யணும். நம்ம விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இதை செய்யலாமா, இது உங்களுக்கு சித்தமாக நீ கேட்டு அதன்படி செய்யணும். அது எப்படிங்க தெரிந்து கொள்வது? பைபிள் வாசித்தா தெரியும். இதில் நம்ம எப்படி வாழணும் என்கிற முறைகளெல்லாம் தேவன் எழுதி, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாம் பைபிளில் இருக்குது. ஒரு தேசத்தை ஆளுகிற தலைவன் எப்படி இருக்கணும், பைபிளில் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்கணும், பைபிளில் இருக்குது. ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும், பைபிளில் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. எல்லாமே இருக்குங்க. ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு குடிமக்கள், ஒரு தேசத்தின் குடிமக்கள் எடுக்கணும், எல்லாமே இருக்குங்க பைபிளில். இது சும்மா ஒரு மத புஸ்தகம் இது அப்படின்னு ஒதுக்குறீங்க. வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை தேவன் இப்படி ஒரு புஸ்தகத்தை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. புரியாததில்லை. தமிழில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழி, தெலுங்கில், ஹிந்தியில், மலையாளத்தில், உங்கள் தாய்மொழியிலே பைபிள் இருக்கிற வாசிக்கலாம். இருக்குன்னு ஒரு மொழி கற்றுக்கொள்ளணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதனால் உங்கள் மொழி இயேசுவுக்கு புரியும். அந்த மொழியிலேயே நீங்கள் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். அப்போ தேவ சித்தத்துக்கு ஜெபிக்கணும். முதல்ல உங்களுக்கு சித்தமானபடி நடத்தோன்னா அவர் அந்த தேவ சித்தமில்லாத வழியை அடைச்சிட்டு புது வழியை திறப்பார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். இது தேவ சித்தம் இல்லை, வழி அடைக்கப்பட்டுட்டா மறுபடியும் அதில் மனதை செலுத்தக்கூடாது. தேவ சித்தத்துக்கான ஒரு வழி திறக்கப்பட்டால் அதுக்கு நேராக போகணும். அது மாதிரி நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ தேவன் அழகாய் நம்மை நடத்துவார். அப்போ தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு, உபத்திரவம், நிந்தை, நெருக்க எல்லாம் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் இயேசு நல்லவர், அவர் எனக்கு போதும்னு அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். பின்வாங்கி போயிடக்கூடாது. உலக சிற்றின்பங்கள், பாவத்துக்காக, சிலர் பணத்துக்காக, உலக சிற்றின்ப பெயர் புகழுக்காக ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. சிலர் உலக இச்சைகளுக்காக பின்வாங்கி போயிடுவாங்க. அது மாதிரி சிலர் பாடுகள், உபத்திரவத்தை கண்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டப்பான்னு பின்வாங்கி போயிடுவாங்க. நீங்கள் பின்வாங்கி போனீங்கன்னா சாத்தான் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவான்.
பின்வாங்கி போனவங்க மேலே தேவன் பிரியமாக இரார் என்று வேதத்தில் இருக்குது. பின்வாங்கி போயிட்டா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அதனால நீங்கள் கவனமாக அதை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை காத்துக்கொள்ள அது பூரணப்பட பிரயாசப்படுங்கள்னு பைபிளில் இருக்குது. என்ன வந்தாலும் சரி, எனக்கு இயேசு தான், நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருங்க. உபத்திரவம் பாடல் வந்தாலும் ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதில் உறுதியாக இருங்க. அடுத்தது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் அவர் வரும்போது வருகையில் காணப்படணுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அந்த ஜெபத்தை குறித்து தான் சில வாரமாய் தியானித்து கொண்டே வருகிறோம். எப்பொழுது எப்படிங்க ஜெபிக்கிறது, என்னென்ன ஜெபங்கள் இருக்கிறது, என்னென்ன காரியத்துக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு தியானித்து வருகிறோம். அதன் பிறகு இன்றைக்கு இதை முடிச்சிருவோம். அடுத்த வாரத்தில் அடுத்த காரியம், இன்னும் 2 காரியம் தான் இருக்குது. வருகைக்கு காணப்பட நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தால் வருகையில் ஜெபிச்சு கொண்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இயேசு வந்தால் எக்கால சத்தம் துணிக்கும், நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்களேன், ஆண்டவர் வரும்போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஆண்டவரை நான் என்ன விரும்பினாலும் உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கணும், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிச்சு கொண்டே இருங்க, அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நீ என்ன பாடு உபத்திரம் வந்தால் உண்மை விட்டு நான் விலக மாட்டேன், நீங்கள் எனக்கு நல்லவர், உண்மை முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், என்ன ஆண்டு என் ஜபத்தை கேட்கல, ஆண்டு ஜோமன் என்ன பிரயோஜனம், இதெல்லாம் நான் பேச மாட்டேன், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே நீ துதித்து கொண்டு மேல் நிலைச்சிருப்பேன்னு சொல்லுங்கள். அவன் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இதான் ரகசியம், ரொம்ப சிம்பிள். அனுதினமும் உங்களுடைய லைஃப்பில் இதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பின்பற்றி கொண்டே இருந்தாலே போதும். அவ்வளோதான். அந்த தினமும் லைஃப்பில் எப்படி வாழணும், நம்முடைய நீங்கள் வேலைக்கு போகலாம், படிக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுடைய காரியத்தை எல்லாம் ரொட்டீனாக செய்யலாம். அதுக்கு மத்தியில் இயேசுவோடு எப்படி வாழ்கிறது, வருகைக்கு எப்போவுமே எப்படி ஆயத்தமாக இருக்கிறது, ரொம்ப சிம்பிள். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் ரூமுக்குள்ளேயே கதவை மூடிக்கிட்டு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மக்களோடு வாழுங்க, குடும்பமாக சந்தோஷமாக இருங்க, உங்கள் டியூட்டி எல்லாம் செய்யுங்க. அதுக்கு மத்தியில் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார், அதை பின்பற்றினா போதும். அதில் ஜெபம் ஒன்று ரொம்ப முக்கியமானது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம், அதில் 2 வசனம் நான் வாசிக்க போகிறேன். முதல் 2 வசனம் பாருங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். வசனத்தில் இருக்கிறா எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளக்காக ஜெபிக்கணும் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. எல்லா மனுஷருக்காக என்ன, ஜெபத்தில் 4 காரியம் சொல்லப்பட்டிருப்பாருங்க. விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கொண்டே நான் வருகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் நிறைய அறிந்து கொண்டீங்க. அதில் ஜெபம் என்பது நம்ம ஸ்தோத்திரம், நான் சொல்லிட்டேன், ஜெபத்தின் ஆரம்பத்திலையும் துதிக்கணும், முடிவிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதை நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது, நன்றியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், ஜெபங்கள். ஜெபங்கள் என்று வரும்போது போராடுவது, போராட்டம் தான் ஜெபம். ஜெபத்தில் நான் போராடுகிறதை போல நீங்களும் போராடணும்னு பவுல் சொல்லுகிறார். அதை குறித்து பைபிளில் நிறைய பார்க்கிற. யாக்கோபு போராடுகிறார், இரவு முழுவதையும் ஆசீர்வதித்தால் ஒளிய போக விடேன் என்று போராடுகிறதை பார்க்கிறோம். ஜெபம், அந்த மாதிரி ஜெபம் என்று சொல்லும்போது தேவனிடத்தில் உரிமையோடு ஜெபிப்பது, அதிகாரத்தோடு கேட்பது. எலியாவின் ஜெபத்தை பற்றி தியானித்தோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையினுடைய ஆத்மா திரும்பி வர பண்ணும். எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவரே பாவம், இந்த ஏழை தாய், இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இடம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஆயிற்றே, நான் இப்படி அழுது கொண்டு இருக்கலை. தேவனிடம் போகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, யூ ஆர் மை காட் ஓ லார்ட், நீர் என் தகப்பன், என் ஆண்டவர், உமக்கு முன்பாக நான் நிற்கிறவன். எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? உரிமையோட என் தேவன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த பிள்ளையின் ஆத்மாவை திரும்பி வர பண்ணும், இந்த பிள்ளை உயிர் பெற்று எழும்பணும் அப்படின்னு அதிகாரத்தோடு பண்ணார். ஆண்டவரோட என்ன ஏன் அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாரா? இல்லை, என்னுடைய மகன் அவன், எப்போவுமே எனக்கு முன்பாய் நிற்கிறவன். எலியா எப்போதும் என் முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். அவன் கேட்குறான், சரி, அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், குழந்தை உயிர் பெற்று எழுந்தார். நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தால் தான் அப்படி ஜெபிக்க முடியும். வெறும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதான் புத்திர சுவிகாரம். நான் அவருடைய பிள்ளை என்கிற புத்திர சுவிகார உரிமை போய் கேட்பது, தகப்பட்ட போய் கேட்பது. நீங்கள் இதை செய்யணும்ப்பா, எனக்கு இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு உரிமையோடு அதிகாரத்தோடு செய்யும்போது ஆண்டவர் சொல்லி, என் பிள்ளை கேட்குறான், என் மகள் கேட்கிறாள், ஆண்டவர் செஞ்சிருவார்.
அதுதான் ஜெபம். போராடுற ஆண்டோடத்தில் சில சமயம் பெற்றுக்கொள்ள வரைக்கும் போராடணும். நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுவது. அது போராடுவது ஜெபம். அது ஒரு கடினமானது. அப்படியே போராடுவது பாருங்கள். அதில் ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஆதித்திருச்சபையில் அவங்க ஜெபித்த ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி ஜெபிச்சாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத மத தலைவர்கள் கூப்பிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. இயேசுவை பற்றி பேசினா கொன்னுருவோம், உங்களை ஜெயிலில் போட்டுருவோம், அடிச்சிருவோன்னு பயமுறுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புகிறாங்க. அவங்கள பயமுறுத்தி இப்போ உடனே என்ன பண்ண, பயந்து ஒடுங்கிடல, உடனே ஜெபிக்கிறாங்க. 24ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. எப்படி ஜெபித்தாங்களாம்? ஒருமனப்பட்டு. குடும்பமாக ஜெபிக்கும் போது ஒரு மனம், குழுவாக ஜெபிக்கும் போது ஒரு மனம், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு சத்தமாக ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்க கீழே வாச பார்த்தா அவங்களுக்கு தெரியும். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி சொல்லியிருக்கிறது, அதே மாதிரி நடக்குது, நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். சூழ்நிலை அப்படியே சொல்கிறாங்க. ஏரோது பிலாத்து ஒன்று கூடிட்டாங்க. புறஜாதிகள் அந்த யூதர்கள் அதிகாரிகளை ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்தை சொல்ல விடக்கூடாது, இயேசுவின் பெயரை உச்சரிக்க விடக்கூடாது, முடைக்கிறணும்னு சொல்லி அவங்களாம் அப்போது என்ன ஜெபிக்கிறேன் பாருங்கள். 29-30 இந்த 2 வசனத்தை நல்லா கவனிங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று ஜெபித்தார்கள். இப்போ 31ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபம் பண்ணின போது இடம் அசைந்ததாம். ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஜெபம் ஒரு கடினமானது. ஜெபம் ஒரு பெரிய போராட்டம். அந்த ஜெபத்திற்கு தேவன் கனம் கொடுக்கிறார். அந்த இடம் அசைகிறது. அப்படின்னா அவங்க அசையாமல் இருந்திருப்பாங்களா? ஜெபம் என்பது சிலர் உப்பு செப்பலாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இப்படியே ஜெபம் பண்ணி பழகி இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படிமாங்க. முழு இருதயத்தோடு ஜெபிச்சா கேட்பார். வழக்கத்தின்படி பாரம்பரியத்தின்படி உப்பு செப்பில்லாமல் இருதயத்தில் ஆண்டவரோட தொடர்பு இல்லாமல் ஜெபிச்சிங்கன்னா கேட்க மாட்டார். உங்கள் இருதயம் தேவனோட இணையணும் இல்லை, உங்களுடைய ஆவி பரிசுத்தாவியோட இணையணும் இல்லை. அப்போ தானே ஜெபத்தில் வல்லமே. உப்பு செப்பில்லாத கடமைக்கான ஒரு ஜெபம் அங்கே வாசிக்கிறாரு, கேட்டுக்கொள்ளுகிறோம் ஒன்று ஆமேன். எதுக்காக அவர் ஜெபத்தை வாசித்தாருன்னே தெரியாது, ஆமேன்னு சொல்லுவாங்க. யோசித்து பாருங்கள். உண்மையாக கவனிச்சாதான் ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தில் கவனித்து இருதயத்தில் ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லுங்கள். வழக்கத்தின்படி ஆமேன்னு சொல்லி ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம குறைத்து விட்டோம். ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம புரியாமல் போய்விட்டோம். வழக்கத்தின்படியானதை ஆக்கி விட்டோம். அதனால் இனிமே அப்படிலாம் செய்யாதபடி ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கணும். இடம் அசையணும். தேவனுடைய கரம் அசைக்கப்படுகிற ஒரு காரியம் ஜெபத்துக்கு உண்டு. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என் கர்த்தாவே, அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்கள், கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதான் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே பாருங்க, எவ்வளோ அதிகாரத்தோட ஜெபி. ஏன்னா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க தான் அதிகாரத்தோடு ஜெபிக்க முடியும். ரட்சிக்கப்படலைன்னா பிச்சைக்காரன். நீங்கள் பிச்சைக்கார மாதிரி ஆண்டவரை இறக்கம் செய்யுங்க, தயவு காட்டுங்க, நாங்கள் வழி தப்பி போன ஆடுகளை போனோம். எவ்வளோ காரம் பிச்சைக்காரனாக இருக்க போகிறீங்க? பிள்ளையாக மாறுங்க, அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளை வந்திருக்கிறாப்பா, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யணும், எங்கள் தேசத்தில் இதை நடக்கணும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், அப்படி ஜெபிக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் பிச்சைக்கார ஜெபம் பண்ண போகிறீங்க? நீங்கள் பிள்ளையாக மாறினா பிச்சைக்காரன் இல்லை, நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தீங்கன்னா பிள்ளை இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆவியில் நிரப்பப்பட்டீங்கன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவி உரிமையோடு ஜெபிப்பீங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறப்பா, நான் கேட்குறப்பா, நான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எவ்வளோ உரிமையோடு ஜெபம் பண்ணுதப்பா, சந்தோஷப்படுவார். புரியுதா? பாவம் செய்கிறவன் தான் போகணும். ஆண்டவரே ஏழை பாவியாக என் மீது இறக்கமாறும், அவன் ஜெபிச்சான்னு ஜெபிக்கிறேன். அது பாவிகளுடைய ஜெபம். நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படலன்னா அப்படி தான் ஜெபிக்கணும். உங்களை தாழ்த்தி நீங்கள் அப்படி தான் ஜெபிக்கணும்.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பெருமை ஜெபம் கிடையாது, உரிமை ஜெபம். அவன் ஜெபம் நான் பரிசேன் பெருமையா, நான் 2 முறை உபவாசிக்கிறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், தசமாக கூட, அது பெருமையின் ஜெபம். அதை சொல்லலை, உரிமை ஜெபம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நீங்கள் என் தகப்பன் தானே, இதை செய்யுங்கப்பா அப்படின்னு உரிமையோடு ஜெபம் செய்வது, அதிகாரத்தோடு ஜெபிப்பது, அதுதான் ஜெபம். பார்த்தீங்களா, அவன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்க. ஒருமனப்பட்டாங்க, எடாச தேவர் பயமுறுத்தலை கவனியும். இவங்க எங்களை பயமுறுத்துறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்றாங்க, ஜெயிலில் போடுவேன்றாங்க. அவனுடைய பயமுறுத்தலை கவனியும். ஜெபத்தில் பாருங்க, அற்புதங்கள் நடக்கும்படி செய்யும். இப்போ அவங்க பயமுறுத்த தான் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்கிறாரு. அற்புதம் செய்யும்படி செய்யும், அற்புதங்களை செய்யும், குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். எப்படி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும்படிக்கு செய்யும். பிதாவை வியாதியஸ்தரை குணமாக்கும்படி கரத்தை நீட்டும். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அறிவிக்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணும். அதுதான் ஜெபம். அப்போ இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து அந்த மாதிரி நம்ம ஜெபிக்க, அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் பின்னால் அப்போஸ்தலனுடைய வாசித்து பாருங்கள். ஏரோது பொந்தி பிலாத்து அதிகாரத்தில் 2 பேர் ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்தை அழிச்சிடணும் அப்படின்னு மதத்தையோட எழுந்தாங்க. புழுத்து செத்தான் ஏரோது. பிலாத்தெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டான். அந்த ஜெபத்தின் வல்லமை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி ஆண்டவருக்கான வழிகளை திறந்து விட்டது. சுவிசேஷம் வேகமாய் பரவி விட்டது. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அதனால் இப்போ நம்முடைய தேசத்தில் எது எப்படி ஜெபிக்கணும், போராடுறது, நல்ல கவனிங்க. உரிமையோடு ஜெபிக்கணும், அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்கள் பேர் ஜூபுஸ்தத்தில் இருக்கா, அப்போ உரிமையோடு ஜெபிக்க முடியும். பிச்சைக்காரன் ஜெபம் பண்ணால் நீங்கள் முதல்ல மனம் திரும்புங்க. பாவியாக என் மேலே இறக்கமாக இருங்கன்றவரே, மன்னிச்சிருங்க, எனக்கு ரத்தத்தினால கழுவுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறப்பா, உங்களுடைய மகள், உங்களுடைய மகன் வந்திருக்கிறேன் சொல்லுங்கள். அதிலே ஒரு எவ்வளோ பெரிய கெத்து இருக்குது தெரியுமா? நம்ம பாஷையில் சொல்லப்போன கெத்து. எவன் கெத்துன்றான், குப்பையில் போடுறவனுக்கெல்லாம் எவனை அவனை தெரியும் இவனை தெரியுன்னு கெத்தா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு உங்களுக்கு என்னங்க தொடர்புன்னா, நான் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். நான் போனால் மகனேன்னு சொல்லுவார், மகளேன்னு சொல்லுவார். நான் அவருடைய பிள்ளை. அவர் யாருங்க? வானத்தை பூமி உண்டாக்கினவருங்க, சர்வ ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவருங்க. அவருடைய பிள்ளை நான். அவர்கிட்ட கேட்குற, அவர் எனக்கு செய்வாருங்க. நீங்கள் அந்த உரிமையோட ஜெபிக்க பழகுங்க. இன்னும் எவ்வளோ காலம் பிச்சைக்காரனா இருக்க போகிறீங்க? அது அந்த காலத்தில் அறியாதவங்களுக்காக எழுதி வச்சு தப்பி போன ஆடுகளை போல் தப்பி போனால் வழி போனால் வாரம் இதையே சொல்லி எப்படி வாழ போகிறோம்? நீங்கள் வந்தால் சொன்ன ஆண்டவர், ஒரு காலத்தில் தப்பி போனேன், தவறி போனேன், இன்றைக்கி ரட்சித்துட்டீங்க, ஸ்தோத்திரம். உங்கள் ரத்தத்தினால கழுவிட்டீங்க, ஸ்தோத்திரம். ஆவினால நிரப்பிட்டீங்க, ஸ்தோத்திரம். அப்படி கம்பீர சத்தம் சபையில் எழும்பணும். அதுதான் உண்மையான ஆராதனை. இன்னும் ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக அந்த உப்பு செப்பு இல்லாத ஜபத்தை பண்ணாருங்க. உயிரோட ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் கூட நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட் சர்வீஸுக்கு ஜெபிப்பாங்க பாருங்கள், அதை அப்படியே மனப்பாடமாக சொல்லலை. நானும் இந்த ஜெபத்தை நம்ம தாழ்த்தி கம்யூனனுக்கு ஆயத்தப்படணும். நான் அந்த ஜெபத்தை நான் வித்தியாசமாக ஜெபிப்பேன். நீங்கள் என்னை ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, நன்றி. ஆனாலும் இந்த திருவிருந்தில் பங்கு பெற என்னை தகுதிப்படுத்துங்க, ரத்தத்தினால இன்னொரு முறை என்னை கழுவுங்க, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு வழக்கத்தின்படியான ஜெபம் நான் ஜெபம் பண்ணுவேன், என்னை ஒப்பு கொடுத்து. ஆனால் அந்த எழுதி வைக்கிற ஜெபத்தை இல்லை, நானாக என் இருதயத்திலேருந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு தான் திருவிருந்துக்கு போவேன். அதனால் 2க்கு வித்தியாசம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட முன்னால் அதை கிளிப்பிள்ளமால செஞ்சேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஜெபம் செய்வேன், ஆனால் வித்தியாசமான ஜெபம். எனக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை வாங்க போகிறேன், உம்முடைய சரீரத்தை வாங்க போகிறேன், என்னை தகுதிப்படுத்தணுமேன்னு உண்மையாக அர்ப்பணித்து அந்த மாதிரி ஜெபம். 2க்கு வித்தியாசம் இருக்குது. இன்னும் பிச்சைக்காரனாக இருக்காருங்க, சரியா மாறுங்க, பிள்ளையாக மாறுங்க, அவருடைய புத்திரராக மாறுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு போராடி ஜெபிக்க. என்ன பிரச்சனைக்கு? கொள்ள நோய். இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம ஜெபித்து அதை மட்டுப்படுத்தி இப்போ குறைந்து விட்டது, மரணம் குறைந்து விட்டது, நிறைய மாற்றம், லாக்டவுனில் மாற்றப்பட்டு வருகிறது. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆனால் இன்னொரு பயம் இருக்குது, 3வது அலை வந்து விடுமோ? அது எல்லாருக்குமே பயம் இருக்குது. அரசாங்கத்துக்கு இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, எல்லா நாட்டிலும் இருக்குது. அடுத்த அலை வந்துட்டால் என்ன செய்கிறது? அதுக்கான பிளானிங், அதுக்கான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை பார்க்குறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கொள்ள நோய்க்கு பின்னால் என்று செயல்படுகிற பொருளாதார ஆவி, பயத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, பொருளாதாரத்தை சீரழிக்கிற ஆவி, பொருளாதார சாத்தானை உனக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம், உன்னுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படணும். இயேசுவை அந்த பொருளாதார சாத்தானுடைய கிரியை முடக்கி போடுங்க. இனி எங்கள் தேசத்துக்குள்ளே இன்னொரு அலை வரக்கூடாது
விடக்கூடாது, நாங்கள் அத்தனை பேரை இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம், அப்படி ஜெபிக்கணும். ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு கொலை வெறியின் ஆவி, சுயநலத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவி. அதுதான் இந்த வைரஸ், அதுதான் பரவி நாடுகளை சீரழித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் கரை. அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது சபைகளை முடைக்கிறணும். ஏன்னா சபை மூலமாக தான் எழுப்புதல் வரணும். ஆராதனை நடத்த விடக்கூடாது. ஆராதனை நடத்தினாலும் பயந்து வழக்கத்தின்படி அப்படியே போயிடணும். நம்ம ஜெபிக்க போகிற சபையில் ஆவியானவர் ஊற்றப்படணும், நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும், கடைசி கால தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், ஆதி திருச்சபை போல சபைகள் மாறணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், எழுப்பணும். நீர் விடக்கூடாது ஆண்டவர். அப்படி ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் இந்த ஜெபம் செய்ய போகிறோம். முழங்கால் போடுங்க. 5 நிமிடம் இந்த ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முழங்கால் போடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். 5 நிமிடம் ஜெபம். அதன் பிறகு அடுத்த வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த ஜெபத்துக்கு பிறகு எல்லாம் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இப்போ ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுங்க. அபிஷேகம் பெறாமல் இருந்தால் அபிஷேகம் பெறணும். என் ஆவினால நிரப்புங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு வேணும். இனி பிச்சைக்கார கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உரிமையோடு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். ஒரு புத்திரனா மாறணும்னு கேளுங்க ஆண்டவரிடத்தில். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இப்போ எல்லா தெய்வ பிள்ளைகளும், குட்டி பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, கரமுயர்த்து ஜெபிங்க. அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உங்களுடைய மகள் வந்திருக்கிறேன், உங்களுடைய மகன் வந்திருக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறப்பா. இந்த கொள்ளை நோக்கி முடிவை உண்டாக்குங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்க தேசம், நீங்கள் உண்டாக்கின தேசம். தோமாவை அனுப்பி கொடுத்தீங்க. உங்கள் நாட்டுக்கு ஜெபிங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உங்கள் நாட்டுக்கு ஜெபிங்க. இந்த தேசம் நீங்கள் நேசிக்கிற தேசம். இங்குள்ள மக்களுக்காக நீங்கள் சிலுவை சுமந்தீங்க. இவங்களை இந்த கொள்ள நோய் வாரிக்கொள்ளக்கூடாது. அந்த பொருளாதார சாத்தானுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னொரு அலை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தடுத்து நாங்கள் நிறுத்துகிறோம். அப்படி ஜெபிக்கணும். அடுத்து எங்களுடைய சபைகள் இனி ஆதி திருச்சபை போல மாறணும். இந்த சடங்காச்சாரங்கள் பாரம்பரியெல்லாம் ஒழியணும். அரசியலெல்லாம் ஒழியணுங்க. சபையை பரிசுத்தப்படுத்துங்க. சவுக்கை இடுங்க, சுத்திகரிங்க, ஆவியை ஊற்றுங்க, ஆதி திருச்சபை போல மாற்றுங்க. அற்புத அடையாளம் சபையில் நடக்கணும். அப்படி உரிமையா போராடி ஜெபிக்க போற எல்லாம் கரம் வைத்து ஜெபிங்க. ஊழியக்காரரோடு இணைந்து இந்த காரியத்துக்கு ஜெபிங்க. பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து கூடி வந்து இருக்கிறோம் ஐயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வந்து இருக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் அப்பா பிதாவே புத்தி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா நீர் சம்பாதித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உம்முடைய பிள்ளைகளை வாரி கொள்ள விதமாய் ஆண்டவரே இந்த பொல்லாத கொள்ளை நோய் எழும்பி இருக்கிறதை பரிசுத்த தேவனே நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜனங்களை ஆண்டவரே இந்த கொலை பண்ணுகிற, எங்கள் ஜனங்களை வாரி கொள்ளுகிற இந்த மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசே, எங்கள் இயேசுவோட பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து வந்திருக்கிறோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒருமித்து வந்திருக்கிறோம். எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து வந்திருக்கிறோம். எங்கள் ஜனங்களை வாரி கொள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, உன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் ஜனங்களை வாரி கொள்ள கூடாது. எங்கள் ஜனங்களை விழுங்க கூடாது. மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பயமுறுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. எங்கள் ஜனங்களை வாரி கொள்ள கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். உன்னை நாங்கள் முட்டைக்கு போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜனங்களை நீ தொடவே முடியாது. பிசாசே, ஆண்டவரே நீ இரத்தம் சிந்தி சம்பாதித்த இதோ திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில கர்த்தருடைய சுத்திகரிப்பு இறங்குவதாக. கர்த்தர் சவுக்கை எடுப்பீராக. கர்த்தர் சவுக்கை எடுப்பீராக. கனிதராதவரை கர்த்தர் கட்டி போடுவீராக. வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் அப்போஸ்தலருடைய நாட்கள் திரும்பி வருவதாக. ஆதி அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக. பிலிப்புகள் எழும்புவார்களாக. ஸ்தேவான்கள் எழும்புவார்களாக. தீர்க்கதரிசன கூட்டம் எழும்பட்டும். யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. அக்கினி எரிவதாக. திருச்சபை எரிந்து பிரகாசிப்பதாக. தேவனுடைய அக்கினி இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபைகள் ஆதி அப்போஸ்தலர்கள் போல மாறட்டும். இது அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குஷ்டரோகிகள் எழும்பு மனம் திரும்பணும். ஆண்டவரே, மரித்து போன சடலங்கள் எழும்பணும். அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படட்டும். அப்படிப்பட்ட பராக்கிரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். அப்படியே நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உட்காருவோம். இது ஜெபம், போராடுவது. இந்த மாதிரி காரியங்களுக்காக போராடி யுத்தம் பண்ணி ஜெபிப்பது. சரியா? அடுத்தது என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் அதே 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வேண்டுதல்கள், அதை குறித்து ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். வேண்டுதல்கள் அப்படின்னா மன்றாடுதல், பரிந்து பேசுதல், கெஞ்சி பிரார்த்தனை செய்வது,
இது மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பது, அதான் இது காரியம். அப்போ இது இன்டர்செஷன், பரிந்து பேசுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, அதுதான் வேண்டுதல் என்பது. இன்டர்செஷன், வேண்டிக் கொள்வது. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறப்பா, எங்கள் ஜனங்களுக்காக நான் நிற்கிறேன் திறப்பில், அப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடி வேண்டுதல் செய்வது. நான் கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொன்னேன், தனிப்பட்ட நபருக்காக அவனுடைய பாவத்தை மன்னிக்கும்படி வேண்டுவது. மோசே மிரியாமுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சோதோம் பட்டணத்துக்காக திறப்பில் நின்று கெஞ்சி பிரார்த்தித்தார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே பாவம் செய்துவிட்ட இஸ்ரவேல் மக்கள் தேவ கோபம் அவங்க மேலே வந்தபோது தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசி மன்றாடி ஜெபிச்சதுனால தேவன் மனம் இறங்கினார். அப்படி நெகேமியா 1:4 நெகேமியா உட்கார்ந்து அழுகிறார், துக்கப்படுகிறார், உபவாசிக்கிறார். தன் தேசம் பாழாய்ப்போன தேசம் திரும்ப கட்டப்படணும் மன்றாடுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல், என் ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இறங்கு நீ கதறுகிறார். அதான் மன்றாட்டு ஜெபம். அதில் ஒரு வசனம் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆவியானவர் தான் இதில் நமக்கு உதவி செய்கிறவர். ரோமர் 8:26 216வது பக்கம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிப்பது, ஆவியானவர் நம் மூலமாக ஜெபம் செய்வது, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சு. நல்ல கவனிங்க, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுன்னா உங்களுக்கு தெரியல, அப்படியே பெருமூச்சு விடுவார். சில குழந்தைகளை தாய்மார் இது கேட்டு அடம்பிடிச்சுன்னா ஒரு அடி கொடுத்த உடனே அப்போ கேட்கும் ஒரு பொம்மைக்காகன்னு, திரும்ப அழுதனி கொடுத்த உடனே அழுகை நிறுத்திடும், கண்ணீர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அழுகை நிறுத்திடும் பார்த்தோன்னா. ஆனால் அந்த பெருமூச்சு பல நிமிஷம் நேரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதான் பெருமூச்சம். அந்த அழுகையின் பாதிப்பு, அந்த காரியத்துக்காக கொண்ட துக்கம், அந்த பாதிப்பு பல நிமிஷம் அப்படியே பெருமூச்சோட தாய் தடவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெருமூச்சு. அப்போது ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு ஒன்று நமக்காக வேண்டுதல் செய்வார், 2வது பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வார், 3வது தேசத்திற்காய் மற்றவங்களுக்காகவும் ஆவியானவர் அப்படி வேண்டுதல் செய்வார். இதான் பரிந்து போய் சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் நாங்கள் ஒரு இடத்துல ஜெபிக்கும்போது ஒரு சகோதரர் மேலே ஆவியானவர் இறங்கினார். நாங்கள் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஜெபக்குழுவில் நாங்கள் ஜெபிக்கிற உபவாச ஜெபம். அவர் இதுவரை இல்லாத ஒரு புது பாஷை பேசுகிறார், இதுவரைக்கும் பேசாத ஒரு புது பாஷை எனக்கு நல்லா விளங்குகிறது. அழுகிறார், அழுது அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறார். அப்போ இதில் ஏதோ ஒரு காரியம், ஒரு செய்தி இருக்கிறதை உணர்ந்து நான் அதை கவனம் செலுத்தி, ஆண்டவர் இது என்ன காரியம் கர்த்தரை நோக்கின உடனே அவர் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் எனக்கு விளங்க ஆவிகளை பகுத்தறி, அதாவது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் உடனே கிரியை செய்கிறார். நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நோக்கத்தோடு ஜெபிச்சிங்கன்னா உடனே அந்த வரம் செயல்படும். ஏன்னா அதில் ஆவியானவர் வித்தியாசமாக செயல்படுகிறதை என்னால் பார்க்க முடிந்ததுனால நான் அதில் கவனம் செலுத்தி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் செயல்பட்ட உடனே அந்த அர்த்தம் எனக்கு விளங்கிட்டு. அவர் அந்நிய பாஷையில் தான் பேசுகிறாரு, அழுகிறார் சின்ன பிள்ளை மாதிரி ஏங்கி. அப்போ அவர் என்ன பேசுகிறார் என்பதை ஆவியானவர் அந்த வரத்தின் மூலம் காண்பித்தார். அப்போ தான் எனக்கு ஒரு காரியம் விளங்கிட்டு, எனக்கு ஊழியத்தின் ஆரம்ப காலம். அப்போ அந்த ஜெபத்தினுடைய காரியம், அவர் தன்னிடத்தில் காணப்படுகிற ஒரு பாவ பலவீனத்துக்காக அழுது ஜெபிக்கிறார். அவருக்கு என்ன ஜெபிக்கணும் அவருக்கு தெரியல, ஆவியானவர் வேண்டுதல் செய்ய. அதை தான் வசனம் சொல்லுது, நம்ம வேண்டிக் கொள்வது இன்னிருந்து அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஆவியானவர் அவருக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த மகனுடைய பலவீனத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை மன்னிங்க, அவர் உண்மை நேசிக்கிறார், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் மன்னித்து இறக்க செய்யுங்கன்னு ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். இந்த ஜெபம் முடிஞ்சோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிலாம் பகிர்ந்து கொண்டார். என்ன ஜெபம் பண்ணீங்க? அதான் எனக்கு தெரியல, புது பாஷையாக இருந்துச்சு, இன்றைக்கி புதிய பாஷை என் நாவலேருந்து வந்துச்சுன்னார். நான் ஒன்றுமே சொல்லிக்கொள்ளலை. ஆனால் அவர் எதுக்காக ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணினார், எப்படி அவருக்குள்ள சந்தோஷம் வந்தது எனக்கு தெரியும். அவருக்குள்ளேருந்து ஒரு பலவீனத்தை ஆவியானவர் அறிக்கையிட்டு ஜெபித்தார். அது மன்றாடுவது, ஒரு நமக்காக மன்றாடுவார். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்காக ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கும்போது, ஒரு சமயம் நான் ஒரு வட இந்தியாவுக்கு போயிருக்கும்போது அதிகாலையில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுன்னு சொன்னார்.
என்னை பாரப்படுத்துகிற உள்ளத்தில் பாரம். ஆனால் எதுக்கு அந்த தெரிஞ்ச ஊழியக்காரர் அவருக்கு எதுக்காக ஜெபிக்கணும், என்ன பிரச்சனை தெரியல. நான் இப்போ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அழுகிற கண்ணீர் விட்டு அவரை கண் முன்னால் நிறுத்தி அழுது அந்நிய பாஷையில் ஜெபம் வருது. அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அழுதுகிட்டே இருக்கேன், கண்ணில் கண்ணீர் வருது, ஒரு புதிய பாஷையாக இருக்குது. என்ன காரியம் அழுது அரை மணி நேரம் மேலே ஜெபிக்கிறேன். நல்லா அந்த அழுது ஜெபிச்சு அந்நிய பாஷையில் ஜெபிச்சு ஒரு விடுதலை வந்த உடனே, என்ன ஆண்டவரே இது என்ன காரியம் தெரியலேன்னு கேட்டால், அந்த என்னுடைய ஊழியக்காரன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறான், அதனால் நீ அவனை நேசித்து எப்பவும் ஜெபிக்கிறதுனால உன் மூலமாக ஆவியானவர் அவனுக்காக வேண்டுதல் செய்தார். அதன் பிறகு நான் அங்கேருந்து வந்த பிறகு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரித்தா, பிரதர் போன வாரம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கம், அது மாதிரி கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் வந்து இருந்த ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார்ன போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இருந்தால் இப்போ நல்லா இருக்கிறேன் பிரதர், அவ்வளோதான். அந்த ஜெபம் பாருங்கள், அந்த ஒரு ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அதே மாதிரி தேசத்துக்காக, தேச மக்களுக்காக. இப்போ உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், உங்கள் சபையில் இருக்கிற மக்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய தேச மக்கள், அவங்கள கண் முன்னால் நிறுத்தி ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார். ஒரு சமயம் அப்படி தான், ராத்திரியில் நடுராத்திரியில் சில சமயம் ஆண்டவர் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். ஒரு நாள் அப்படி நடுராத்திரியில் எழும்பி நடந்துக்கிட்டே ரூமில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து கண்மனால் வந்து ஒரு தரிசனம் காட்சி காண்பிக்கப்படும். என்னென்னா, லட்சக்கணக்கான கைகள், இந்த 2 கை உயர்ந்திருக்கிறது, சங்கிலிகளால் கட்டப்பட்டது. லட்சக்கணக்கான கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லா கைகளும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. யார் எங்களை விடுதலையாக்குவாங்க? ஐயோ அம்மா, கதறுகிற சத்தம், அப்படியே கதறுகிற சத்தம் அது கேட்குது எனக்கு. அப்போ நான் அதை பார்த்துட்டு, இது என்ன ஆண்டவரே இவ்வளோ கைகள் கட்டப்பட்டு கதறுகிற சத்தம் கேட்குது. ஆண்டவர் சொன்னார், ஒரு இந்திய தேசத்தின் மக்களை பாரு, பாவத்தில் கட்டப்பட்டு, சாபத்தில் கட்டப்பட்டு, நோய்களில் கட்டப்பட்டு, வேதனையில் தவிக்கிறாங்க. யார் விடுதலையாக்குவாங்க? ஐயோ அம்மான்னு, இதுதான் மக்களுடைய நிலைமை. இந்த மக்களுக்காக நீ ஜெபிப்பியான்னு சொன்னபோது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆவியானவர் என்னை நிரப்பினார். அப்போ இயேசு என் மக்களுக்காக மரித்தாரே, இயேசு என் ஜனத்துக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை சிலுவையை நினைத்த போது ஒரு அழுகையை கண்ணீர் வந்த புதிய ஒரு அந்நிய பாஷை. அப்படி அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்கிறேன். நான் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்குது, அழுது கொண்டே இருக்கிறேன். அது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஏக்கம் வருது. என் ஜனம் இப்படி கஷ்டப்படுது, இந்திய மக்கள் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அந்த மக்களுக்காக அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன். அந்நிய பாஷையில் ஜெபம் வருகிறது. அழுது ஜெபிக்கிறேன். அந்த ஜெப வித்தியாசமாக இருந்தார். சில சமயத்தில் தேவன் அந்த காட்சிகளை காண்பித்து பாரம் கொடுக்கும்போது தாங்க முடியாது. அப்போ முகங்கொப்புற விழுந்து கிடந்து பல நாட்கள் நான் அழுதுருக்கிறேன். முகங்கொப்புற விழுந்து கிடந்து வார்த்தையே வராது, கண்ணீர் வரும், அழுக வரும், பெருமூச்சு வரும். அந்த மக்களுடைய நிலை தான் கண்மனால் நிற்கும். ஏன் ஜன ஆண்டவரே, என் இந்திய மக்கள் எவ்வளோ பக்தி உள்ள மக்கள், இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஏக்கம் உள்ளத்தில் வரும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பாரத்தை கொடுக்க முடியும். இதை நாம வருவித்து கொள்ளவே முடியாது. நீங்கள் ஆத்மாக்களை குறித்த அக்கறையும் பாரமும் வேணும்னு கேட்டால், அந்த ஆத்மா பாரமுள்ள செயல்பட்டால் தான் தேவன் அதை தருவார். அதில் சுயநலம் இருக்கக்கூடாது, சுய லாபத்தை கருதி இருக்கக்கூடாது. ஒன்லி ஆத்மாக்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற சிந்தை நமக்கு இருந்தால், அப்போ என்ன செய்யணும்? இந்த ஆத்மாக்கள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு, நீங்கள் இவங்களுக்காக தானே ரத்த சிந்தனீங்க, இவங்களுக்காக தான் உண்மை பலியாக கொடுத்தீங்க, இந்த மக்களுக்காக தானே அந்த சிலுவையில் இவ்வளோ பாடுபட்டீங்கன்னு நினைக்கும் போது ஒரு பாரம் உண்டாகும். அப்போது நமக்குள்ளே கண்ணீரும் அழுகையும் வேதனை, சில சமயம் வார்த்தையே வராது. சில சமயம் நற்செய்தி கூட்டத்துக்கு போனால், முக்கியமாக கடைசி நாள் கூட்டம் வரும்போது அந்த பாரம் உச்சக்கட்டத்தில் வந்துடும், அந்த ஆத்மாக்களுக்கு இருந்த பாரம். அப்போ சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வார்த்தையே வராது, வெறும் அழுகையும் ஜெபமும் ஏக்கமும், அதுதான் ஜெபமாய் வெளிப்படும். அதுதான் ஆவியானவர் ஜெபிக்கிற வசனம் சொல்லுது. மன்றாட்டு ஆவி, அந்த வேண்டுதல்களில் உச்சக்கட்டம் தான் அது. ஆவியானவர் நமக்குள்ளே அந்த பாரத்தை உண்டாக்கி நம்மை அழுக வைப்பது. அப்படியே தேவ சமூகத்தில் விழுந்தாள். அது ஒரு ஆத்மாக்காக. நல்ல கவனி. ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். சார்ல்ஸ் ஃபின்னி என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். சார்ல்ஸ் ஃபின்னி அவர் இங்கிலாந்தில் ஒரு லாயராக இருந்தவர், வக்கீலாக இருந்தவர். அந்த காலத்திலேயே ஆண்டவர் அவரை சந்தித்து ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அவர் மூலம் அவர் எழுப்புதல் உண்டானார். அவர் எங்கே போனாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறவர். ஒரு பட்டணத்துக்கு ஒரு கூட்டம் நடத்த போன போது, அந்த பட்டணத்தில் ஒரு டாக்டர், பிரபலமான ஒரு டாக்டர், அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, விசுவாசி. அந்த டாக்டருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. தன்னுடைய சொந்த திறமை, விஞ்ஞானம், அதில் தான் நம்பிக்கை. அதனால் ஏதோ நீங்கள் கடவுள் இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லுவார். அவனுடைய கணவர் ரட்சிக்கப்படணும்னு அவருடைய மனைவிக்கு ரொம்ப பாரம். கணவர் ரட்சிக்கப்படணுமே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டார், பைபிள்லாம் வீட்டில் இருக்குது, அதெல்லாம் வாசிக்க மாட்டார், அப்படி இருந்தார்.
அப்போது இந்த அவருடைய மனைவிக்கு என்னென்னா, இவர் பெரிய டாக்டர், அதனால் சாதாரண ஆள் வந்து பாஸ்டர்லாம் வந்து பேசினா கேட்க மாட்டார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதேன்னுருவார். அப்போது இந்த சார்ல்ஸ் ஃபின்னி வந்து ஒரு லாயர்னால் டாக்டருக்கு ஈக்குவலான படிப்பு அந்த காலத்தில் எல்லாம் பெரிய பிரபலமான, அதனால் அவங்க மரியாதை கொடுப்பாங்க, படிப்புக்கு ஒரு மரியாதை. அதனால் இந்த டாக்டருடைய மனைவிக்கு என்ன ஆசைன்னா, ஒரு லாயர் வந்து பேசினா என் கணவர் செவி கொடுப்பார், இவர் சொல்கிறாரே அறுத்து இருக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டம் நடத்துகிறவங்கள்ட்ட போய் பேசி, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் மதிய உணவுக்கு அந்த ஊழியக்காரரை அனுமதிக்க முடியுமான்னு கேட்டு, இவர் பிரபலமான டாக்டராக இருந்ததுனால அந்த கூட்டம் நடத்துகிற அனுமதி சரி அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறோன்னே சார்ல்ஸ் ஃபின்னிகிட்ட கேட்டு அவங்க வந்து மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் போகணுமான்னு சரி சொல்லிட்டார். அப்போ இவர் மதிய சாப்பாட்டுக்கு போயிருக்கிறார், சார்ல்ஸ் ஃபின்னி போயிருக்கிறாரு. பெரிய டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது. அப்போ வந்து அப்படியே டாக்டருடைய மனைவி பரிமாறுறாங்க, டாக்டர் உட்காந்துருக்கு. டாக்டருக்கு சந்தோஷம் என்னென்னா, ஒரு லாயரோடு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த டாக்டருடைய சொந்த சகோதரன், மூத்த சகோதரன், அவர் ஒரு கிராமத்தில் விவசாயி, அவர் நிறைய நிலங்கள் வச்சு விவசாயம் செய்கிறவர், அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர். தன் சகோதரனுடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் வந்து சார்ல்ஸ் ஃபின்னி அந்த பட்டணத்தில் கூட்டம் நடத்த வந்ததுனால இந்த கூட்டத்தில் பங்கு பெற கிராமத்திலேருந்து வந்திருக்கிறார். வந்து டாக்டர் வீட்டில் தங்கியிருக்கிறார். அவரும் உட்காந்துருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னிக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இது மாதிரி கிராமத்தில் வந்து டாக்டருடைய பிரதர்னு சொல்லி. எல்லாம் டேபிளில் உட்காந்துருக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டாச்சு. சாப்பாட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். சார்ல்ஸ் ஃபின்னி உடனே ஜெபிக்க வாயை திறக்கும்போது ஆவியானவர் சொன்னார், மகனை நீ ஜெபிக்காத அப்படின்னு நிறுத்திட்டார். சார்ல்ஸ் ஃபின்னி அமைதியாகி, அப்போ யார் ஜெபிக்கணும்? அந்த டாக்டருடைய சகோதரனை ஜெபம் பண்ண சொன்னோன்னு சொன்னார், பிரதர் யூ ப்ரே அண்ட் பிளஸ் த ஃபுட், இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். சொல்லி கண்ணை மூடிட்டார். அந்த பிரதர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட்டுன்னு ஆரம்பித்தார். பாருங்கள், ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். அந்நிய பாஷை பேசுகிறாரு, அப்படியே அழுகிறாரு, அப்படியே கண்ணீர் வடியுது. ப்ளஸ் பண்ணுங்க ஆகாரத்தை ஜெபிக்க சொன்னால் அவர் வந்து ஆரம்பம் தான் இருந்தது, அப்புறம் அவ்வளோ ஆவியான டேக் ஓவர் பண்ணிட்டார். அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறாரு, அழுகிறார். அப்படியே 5 நிமிஷம் டாக்டர் கண்ணை திறந்து பார்க்காரு, என்னாச்சு என் சகோதரன் மென்டல் ஆகிட்டானா, ஏதோ ஆசீர்வாதத்தை ஜெயிச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே, என்ன இப்படி அழுகிறான் டேபிளில் உட்காந்துன்னு சொல்லி அவர் உடனே என்ன பண்ணுறா, இவன் அழுகிறான்னு பார்த்து ஒரு பெரிய கேள்வி, ஏன் இப்படி பண்ணுறான் என்னன்னு பார்க்க போகிறாரு. சார்ல்ஸ் ஃபின்னிக்கு தெரியுது ஆவியானவர் செயல்படுறார், அவர் ஜெபம் பண்ணுகிறார் என்று. டாக்டருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல. அவர் சொன்னார், இவனை மென்டலாக இதுக்கு தான் இந்த ஓவராக ஜெபம் பண்ணாதுங்கன்னு சொல்கிறது, பாருங்கள் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி. அதுக்கு மேலே அவரால் உட்காந்துருக்க முடியல சீட்டில். அந்த சகோதரன் எழுந்து பக்கத்து ரூமில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஏங்கி அழுகிற அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த சார்ல்ஸ் ஃபின்னிக்கு தெரிந்து விட்டார், தன் சகோதரனுக்காக அவர் பாரம் கொண்டு ஜெபிக்கிறவராக இருந்ததுனால இப்போ ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட டாக்டருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார். இது சார்ல்ஸ் ஃபின்னி அறிந்த உடனே அவர் அந்த டாக்டர் பாருங்கள் நேராக பக்கத்து ரூம் போய் அவருடைய டாக்டர் பேக்கை தூக்கிட்டு வந்தார். இவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ஒரு மாத்திரை கொடுக்கணும், என்னது ஆகிப்போச்சு மென்டல் ஆகிட்டான்னு சொல்லி மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். சார்ல்ஸ் ஃபின்னி சொன்னார், இல்லை நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாருங்க, ஹீ இஸ் ப்ரேயிங், அவர் ஜெபம் பண்ணுறான்னு. இவர் கோவம் வந்துட்டு அவனுக்கு அந்த பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசுகிறான், அழுகிறான், புலம்புறான், என்ன நார்மலாக இருக்க வேண்டியமே அப்நார்மலாக செயல்படுறான், இவர் என்ன ஜெபிக்கிறான்னு சொல்கிறாருன்னு கோவம் வந்துட்டு டாக்டருக்கு. நேராக போய் ரூமில் போய் கருவை மூடிக்கிட்டார், எப்படியும் போங்கடா அப்படின்னு. சார்ல்ஸ் ஃபின்னி வந்து பார்த்தா அந்த சகோதரர் தரையில் முழங்கால் போட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னி அதை பார்த்த உடனே அதே பாரம் அவருக்குள்ளே வந்தார். உடனே பக்கத்தில் முழங்கால் பண்ணிட்டு அவர் தோள் மேலே கை போட்ட போது இவரும் கண்ணீர் விட்டு அழுதை ஜெபிக்கிறார். இதான் பரிசுத்த ஆவியானவர் 2 பேரையும் கனெக்ட் பண்ணி அவருடைய பாரத்தை இவரும் எடுத்துக்கொண்டு இவரும் ஜெபிக்கிறார். ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக, நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காகத்தான் தேவன் அப்படி புலம்பி அழுது ஜெபிக்கிறார். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடந்து விட்டது. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எழும்பி வெளியே வந்தாங்க. எனக்கு டாக்டருடைய மனைவிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இயேசுவை பற்றி அவர்கிட்ட பேசுவாங்கன்னு இவரை கூப்பிட்டு வந்தால் வேறு மாதிரி நடக்குது. அவர் போய் கருவை மூடிக்கிட்டாரு, என்ன பண்ணுறது? சார்ல்ஸ் ஃபின்னி கேட்டார், வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் என்ன கேட்டால், கோவத்தில் போய் கருவை மூடிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் கருவை திறந்து வந்தார். வந்து ஊழியக்காரருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே நிரட்சி, லார்ட் சேவ் மீ, ஃபர்கிவ் மை சின்ஸ் என்று அழுது ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அப்போ தான் அவருடைய மனைவி பார்க்குறாங்க ஆச்சரியமாக, கணவர் மனம் திரும்பிட்டார், ரட்சிக்கப்பட்டு விட்டார். எதனால்? அந்த சகோதரன் பரிந்து பேசி ஜெபித்ததுனால, மன்றாடி ஜெபித்ததினால. இந்த மாதிரி இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், சார்ல்ஸ் ஃபின்னியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நீங்கள் ஒரு ஆத்மாவுக்காக உண்மையாக பாரம் கொண்டு உடைய கணவருக்காக, பிள்ளைக்காக, மகனுக்காக, மகளுக்காக, சகோதரனுக்காக, மாமியாருக்காக, தாயாருக்காக அப்படி ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டு கடமைக்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே பிள்ளை ரட்சியம், குடும்பத்தை ரட்சியம், வழக்கத்தின்படி ஜெபம் டக்கு புக்குன்னு, அதில் பிரயோஜனம் கிடையாது.
உண்மையாக இருதயத்தின் ஆழத்தில் இந்த இருதயம் சம்பந்தப்பட்டது, முழு இருதயத்தோடே. அப்போ ஆவியானவர் நம்மோடு இணைந்து அப்படி நம்ம மன்றாடி ஜெபிக்கும் போது அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நிறைய காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபிப்பேன். திடீர்னு ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு, குறிப்பிட்ட நபருக்கு, குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அழுது ஜெபிக்க வைப்பார். அப்போ ஆவியானவர் இறங்கி மன்றாடி ஜெபிச்சுட்டா டக்குனு மாற்றம் வந்துடும். உடனே அந்த காரியத்தில் அற்புதம் நடந்து விடுவதை நான் பார்த்துருக்கிறேன். அது உங்கள் சபை காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்கள் தெருவில் உள்ள யாரோ ஒரு நபரை குறைத்ததாக இருக்கலாம், தேசத்தின் காரியம். இந்திய மக்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்திய மக்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் கோடிகள். இந்தியா முழுவதும் எடுங்க, தமிழ்நாட்டிலேயே 42% ஆண்கள் குடிகாரங்களாக மாறிவிட்டார்கள் என்று நீதிபதிகளை வருத்தத்தோடு நீதிமன்றத்தில் சொன்ன செய்தி பத்திரிகையில் வந்திருப்பது நமக்கு தெரியும். அப்போ எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் மதுபானத்தினால் பாழாகி பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, குழந்தைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் அப்படின்னா எப்படி ஜெபிப்போம்? யோசித்து பாருங்கள். மந்திரவாதம், பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு கலங்கின்னு இருக்கிற மக்கள், மனிதனை தெய்வனை நம்பி வணங்கி மனிதனுக்கு பின்னால் போய் 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 கடைசியில் பார்த்து அவன் ஏமாத்துகிறவன், கள்ளன், திருடன் சொல்லப்பட்ட உடனே கடவுள் நம்பிக்கை அற்றுப்போகிற சூழ்நிலை நம் தேசத்தில் பெருகி கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நம் தேச மக்கள் எவ்வளோ பக்தி உள்ள மக்கள். அப்போ அவங்க மெய்யான அந்த ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற ஒரு ஏக்கமும் பாரம் நமக்குள்ளே வந்து அவங்களுக்காக நம்முடைய கண்ணீர் சிந்தி செபிக்கிறோம் பாருங்கள். மன்றாட்டு அதான் வேண்டுதல். ஒரு ஆத்மாவுக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு கிராமத்துக்காக, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட படிக்கிறவர்களுக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, உங்களுக்கு தெரிந்த ஒரு தேசத்துக்காக. பாருங்கள், இந்த மியான்மர் தேசத்துக்கு ரொம்ப நாள் நான் போனதே கிடையாது. ஆனால் பல வருஷமாக அந்த மியான்மர் தேசம் திடீர்னு ஒரு நாள் தேவன் பாரம் உண்டாக்கி அந்த தேசத்துக்காக ஜெபிக்க வைத்து கொண்டே இருந்தார். பல வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். நாங்கள் போனதில்லை, ரொம்ப தெரியாது. அப்பப்போ விசாரிப்பேன், மியான்மர் தேசத்தில் சபை இருக்குதா, எப்படி இருக்குது, அங்கே இராணுவ ஆட்சி நடக்கு, நிறைய விசாரித்து கேட்டேன். அங்கே போயிட்டு வந்தவன்ட்ட கேட்டேன், சாம் ஜெபத்ரோன்னு போயிட்டு வந்திருக்கிறாங்க, சில ஊழியர்லாம் கேட்டேன். சொன்னாங்க இப்படிலாம் இருக்குது பிரதர், அங்கே ரொம்ப கஷ்டம் அப்படிலாம். ஆனால் ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆண்டவர் அந்த பாரத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தார். சில வருட ஜெபத்துக்கு பிறகு ஒரு முறை தேவன் அங்கே என்னை கொண்டு போனார். அங்கே இருக்கிறவங்க நாங்கள் போன பிறகு தான் தெரியும், நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆத்துமாக்கள் இருக்காங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணீரின் ஜெபம், ஆத்துமாக்கள் அங்கே போனால் நிறைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய ஆத்துமா கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. என்னென்னா, தமிழில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரா, நம்முடைய தாய்மொழி தமிழ். அவங்க தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தமிழில் பேசுவாங்க, எழுத தெரியாது நிறைய பேருக்கு. தமிழ் மக்கள் நிறையா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டையே பார்த்துறாதவங்க, அங்கேயே இருந்து அப்படியே வளர்ந்து வர்றவங்க. அவங்களுக்கு விசா கிடையாது, நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள். எனக்கு ரொம்ப பாரம் அந்த மக்களை குறித்து. அவங்களுக்கு ஒரு நாட்டில் உரிமையே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அகதிகளைப் போல் அந்த நாட்டில் இருக்கிறாங்க நம்முடைய தமிழ் மக்கள். அது எனக்கு ரொம்ப பாரம். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க வச்சிருக்கிறார். அங்கே போனால், அந்த கூட்டத்துக்கு போனால் பாருங்கள், நம்முடைய தமிழ் மொழியில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். அதை கேட்க இந்துக்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? தமிழில் ஒரு பிரசங்கம் பொதுக்கூட்டத்தில் பேசி அவங்க கேட்டது இல்லை. அதுக்காகவே ஆசையாக வந்திருக்கிறாங்க. அப்படியே இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய மதுபானம், பெண்கள் கூட குடிச்சு நாசமாகி ஒப்பு கொடுத்தாங்க. கண்ணீரோடு எங்களை பாவம் மன்னிக்கப்படணும். எனக்கு அதை பார்த்துட்டு ராத்திரிலாம் தூக்கமே வரல. ரொம்ப பாரம், ரொம்ப ஜெபம், ரொம்ப கண்ணீர். அந்த மக்களுக்காக ஜெபம். என் ஜன ஆண்டவர், என் மக்கள், அந்த பாரத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வரும், அழுகை வரும், ஏக்கம் வரும். அப்படிலாம் ஜெபிச்சதுனால நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. இயேசுக்குள்ள புது வாழ்வை பெற்றதை பார்க்க முடிந்தது. மன்றாட்டு ஜெபம். உங்கள் தெருவில் இருக்கிற மக்களை பாருங்கள், அது ஒரு வெளியேறப்பட்ட ஆத்மா. அவங்களுக்காக நீங்கள் தான் மன்றாடணும். உங்கள் கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசணும். மன்றா எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, அவங்க நரகத்தில் போயிடக்கூடாது ஆண்டவர், அவங்கள பரலோகத்தில் நான் பார்க்கணும். நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. அவங்களுடைய பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், அறியாமையை மன்னியும், விக்கிரக ஆராதனை அறியாமல் எல்லாவற்றையும் மன்னிச்சு அவங்கள ரட்சிங்க, அவங்களை வெளிப்படுத்துங்க, அவங்களுக்கு உங்களை காண்பீங்க. அப்படி அழுது ஜெபிப்பார். அதான் மன்றாட்டு ஜெபம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடலாமா? உங்கள் கூட, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆத்துமாக்கள் வெளியேற பெற்றார். நம்முடைய தேசம், நம்முடைய தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், இந்தியாவில் இருக்கிற சுமார் 140 கோடி ஆத்துமாக்கள், எவ்வளோ பக்தி உள்ள மக்கள். இவங்கெல்லாம் என் ஜனம், என் மக்கள். ஆண்டவர், நீங்கள் ஜெபிங்க. என் கூட குட்டி பிள்ளைகள், என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே.
அவங்க உங்களை அறிந்து கொள்ளணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். புக் ஆஃப் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸு பேரெல்லாம் எழுதப்படணும். குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, என் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸு பேரும் புக் ஆஃப் லைஃப் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்படணும். நான் அதுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். வாலிபர்கள் இந்த காலேஜில் படிக்கிறோம், கூட வேலை பார்க்குறோம், ஐடி கம்பெனியில் ஒன்றா வேலை பார்க்குறவங்கள பாருங்கள், எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நரகத்தில் போயிடக்கூடாது. அவங்க ஆத்மாவில் ஏற பெற்றதே, அவங்கள சந்திக்கணுமே, ரட்சிக்கணுமே. அவங்களுக்காக நீங்கள் சிலுவை சுமந்தீங்களே, அவங்களுக்காக ரத்த சிந்தனைகள் ஆண்டவர். என் சொந்தக்காரங்க யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் என் கூட வேலை பார்க்குறவங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நன்மை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஜெபிங்க. அப்படியே தேச மக்கள் நிறைய பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. குடி பழக்கத்தில் ஆத்மா அழியுதே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. தவறான நம்பிக்கையினால அவங்கெல்லாம் கட்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு நரகத்தை நக்கினை நோக்கி போகிறாங்களே, நரகத்துக்குள்ள ஒரு ஆத்மா கூட போயிடக்கூடாது. நான் ஜெபிக்கிற ஆண்டவரை எனக்கு செய்யுங்க, மன்னிங்க, அவங்கள ரட்சிங்க, அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? எங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே, நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஆவியானவர் ஏவுகிறார். இப்போ மந்தாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஒரு புதிய பாஷை உடைய நாவிலிருந்து வரும். அது புதிய ஒரு அந்நிய பாஷை. திறப்பில் நின்று மந்தாடி ஜெபிப்பதற்கென்று ஒரு பாஷை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் வழுது புலம்பி ஜெபிப்பீங்க, ஏக்கத்தோடு ஜெபிப்பீங்க, புலம்பலோட ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபிக்கிறீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கரம் உயர்த்தி ஆவியானவர் யார் யாரை ஞாபகப்படுத்துகிறாரோ அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க.